இப்போ எனக்கு அத பத்தி ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, எனக்கும் அந்த புத்தகத்துல ஏதோ கிடைக்குது. எனக்கு அந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நான் 2 விதத்துல இந்த புக்ல நான் பார்த்தேன். ஒண்ணு வந்து இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ்க்கான பேலன்ஸ். அதாவது சரி இப்போ இன்சூரன்ஸ் பத்தி பேசுறோம், இல்லன்னா வந்து ரிட்டயர்மென்ட் ஃபண்ட பத்தி பேசுறோம், எமர்ஜென்சி ஃபண்ட பத்தி பேசுறோம். எத பத்தி பேசினாலும், எனக்கு ஆல்ரெடி அத பத்தின கொஞ்சம் நாலேட்ஜ் இருந்தாலும், இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது அதுலேருந்து. ஏன்னா நானும் வந்து ம். அ இந்த பர்சனல் ஃபினான்ஸ பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்ணதுனாலயும் சரி, இல்லனாலும் சரி, இதுல ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் முதல் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த பர்சனல் ஃபினான்ஸ்ங்கிறது வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருந்திருக்கு. அதனால அஹ், நமக்கு இந்த புக்ல நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. நான் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது அது எனக்கு கிடைச்சது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து இப்பதான் நான் முறை பர்சனல் ஃபினான்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது அவங்கள ஓவர்வெல்ம் பண்ணாம, ஒரு மாதிரி அவங்கள வந்து அ அந்த டாபிக் உள்ள வந்து அவங்கள அழகா கூட்டிட்டு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேலன்ஸ் நான் பார்த்தேன். இன்னொரு பேலன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த என்னதான் பணம் படைக்கும் கலைன்னு பேர் வச்சாச்சு, அதுல ஒரு இமோஷனல் எலிமெண்ட் இருந்தது அப்படின்னாலும், நம்ம சில விஷயங்கள சொல்லிதான் ஆகணும். இப்ப வந்து லோன் வாங்கலாமா வேண்டாமா? ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு. அதுல எல்லாத்தையுமே நீங்க எப்படி சொல்லிடுறீங்கன்னா, நான் வாங்கணும்னு சொல்லல, வாங்காதன்னு சொல்லல. அது உங்க ம். இஷ்டம். ஏன்னா, இட் ம். இஸ் எண்ட் ஆஃப் த டே பர்சனல் ஃபினான்ஸ். அங்க நான் கரெக்ட். பூந்து வந்து என்னோட ஒப்பீனியனையோ, இல்ல நான் பண்ணதுதான் கரெக்ட்னோ நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது லோன் இந்த காரணங்களுக்காக வாங்கலாம். இந்த காரணங்களுக்காக வாங்காம இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நான் அத உன்கிட்ட நான் வந்து அத ஒரு தராசுல நிறுத்தி குடுத்துடுறேன். அத நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த பேலன்ஸ்.